இங்க ஏகப்பட்ட முதலைங்க வரிசையா மலையில இருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த முதலைகள் எல்லாம் இவங்க 2 பேரையும் துரத்தி வந்துட்டு இருந்திருக்கும். ஆனா அவங்க 2 பேரும் சேஃபா ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி வந்த அந்த முதலைகள் எல்லாம் அது பள்ளம்னு தெரியாம விழுந்து செத்துருது. ஒரு வழியா அவங்க 2 பேரும் தப்பிச்சுட்டோம்னு நினைச்சு வெளியே எட்டி பார்க்கும்போது சடனா அங்க ஒரு பெரிய முதலை அவங்கள கடிக்க வருது. உடனே அங்கிருந்து வேகமா தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க இதை விட அதிக முதலைகள் இருக்குது. அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வேகமா ஓடுறாங்க. அப்போ பெரிய பெரிய ராட்சச முதலைகள் அவங்கள விடாம துரத்திட்டே வருது. அவங்க எல்லாரும் வேகமா முன்னோக்கி ஓடுறாங்க. அப்போ அவங்க முன்னாடி ஒரு பெரிய மரப்பாலம் இருந்துச்சு. ஆனா அந்த மரப்பாலமும் உடையிற கண்டிஷன்ல இருந்துச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரும் அந்த மரப்பாலத்து வழியா ஓடுறாங்க. முதலைகளும் அந்த மரப்பாலத்து வழியா ஏறி வர ஆரம்பிக்குது. அப்போ சடனா அந்த மரப்பாலம் ஷேக் ஆனதால எல்லாரும் திடீர்னு நின்னுடுறாங்க. அப்போ ஹீரோ எல்லாரையும் வேகமா போக சொல்லிட்டு அந்த மரப்பாலத்தை அவனோட வாளால வெட்ட ஆரம்பிக்கிறான். உடனே அந்த மரப்பாலம் உடைய ஆரம்பிக்குது. அப்போ ஃபாலோ பண்ணி வந்த சில முதலைகளும் கீழே விழுந்துருது. உடனே ஹீரோ அந்த மரப்பாலம் முழுசா உடஞ்சி விழுறதுக்குள்ள அந்த பக்கம் போகலாம்னு வேகமா ஓடுறான். அவனை ஃபாலோ பண்ணி வந்த முதல்ல அவனை கடிக்கலாம்னு போகும்போது அதுகிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுறான். இப்போ அந்த முதலைகள் எல்லாம் பள்ளத்துல விழுந்து செத்துடுது. ஹீரோ பாறையோட எட்ஜை பிடிச்சு தப்பிச்சுடுறான். கடைசியா அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் அந்த பக்கம் போய் பார்க்கும்போது அங்க இதை விட பயங்கரமா ஒரு பெரிய மான்ஸ்டர் வெளியே வருது.